மக்களே எல்லாருக்கும் மிகப்பெரிய வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஒரு நாளைக்கு 12 ஹவர்ஸ் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த ப்ரிப்பரேஷன் எங்கே நடக்க போகுது, டெய்லியும் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இதுக்கான ஒட்டுமொத்த ஷெட்யூல் தான் இந்த பிளானரில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நமக்கு இந்த ஆண்டுக்கான ஆனுவல் பிளானர் அப்படின்னு சொல்லி டிஎன்பிசி கடந்த 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க. அதில் உங்களுக்கு ஜனவரியில் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷனும் ஜூன் மந்தில் குரூப் 4க்கான எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்களில் குரூப் 1, ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், குரூப் 2 ப்ரிலிமினரி, இது எல்லாமே அடுத்தடுத்த மாதங்களில் நடக்க போகுது அப்படின்னு நம்ம அந்த ஆனுவல் பிளானரில் பார்த்தோம். இந்த எக்ஸாம்ஸ் தான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய மாணவர்கள் எழுதக்கூடிய ஒரு தேர்வு. அப்போ இந்த எக்ஸாம்ஸுக்கு நான் புதுசாக ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்கிறேன் சார். நான் நிறையா வேலைலாம் தொலைவி பார்த்தேன், எனக்கு பெருசாக கிடைக்கல. இல்லை, எனக்கு அரசு வேலை மேலே பெரிய அளவில் நாட்டம். ஆனால் நான் ஃபஸ்ட்டு அட்டம்ப்ட்லேயே அந்த எக்ஸாம்ஸை நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார். ஆனால் என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த என்விரான்மெண்ட், இந்த சமுதாயம் எப்படி இருக்குது அப்படின்னா, 2 வருஷமோ 3 வருஷமோ அல்லது கடந்த 4-5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களை தான் நான் பார்க்குறேன். ஸோ அவங்களோட நான் போட்டி போட்டு இந்த கரை ஏற முடியுமா, இல்லை இந்த போட்டி அவ்வளோ எளிதாக இருக்குமா, இல்லை இந்த போட்டியை நான் எளிதாக வெற்றி பெறணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக நடக்கக்கூடிய டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கான ஒட்டுமொத்த பிளானர் தான் இது. இது எங்கே நடக்க போகுது அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இந்த பிடிஎஃப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு கீழே ஒரு லிங்க் இருக்கும். அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பருக்கு நாங்களே என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா இந்த பிடிஎஃப்பை நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு கேட்காம நீங்கள் கீழே ரெஜிஸ்டர் பண்ணிவிடுங்க. ஐ வாண்ட் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி உங்களோட வாட்ஸ்அப்புக்கு என்ன பண்ணிடும், நாங்களே இந்த பிடிஎஃப்பை உங்களுக்கு அனுப்பிச்சி விட்ருவோம். ஒன்று, இந்த பிடிஎஃப் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய முறையில் நடக்கக்கூடிய இடம் நம்ம வராண்டா ரேஸோட ப்ராக்டிஸ் வில்லேஜ். ஒன்று. 2வது, இல்லை சார் நான் அந்த பிடிஎஃப் படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன், சந்தோஷம் தான். ஸோ அப்போ அந்த பிடிஎஃப்பில் என்ன இருக்குது, எப்படி நம்ம ப்ரிப்பரேஷனை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த பிடிஎஃப் நமக்கு சொல்லக்கூடியது 141 நாட்கள் சராசரியாக இந்த தேர்வுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். 141 நாட்கள். இந்த 141 நாட்களில் பேசிக் சர்க்கிள், பேசிக் கிளாஸு, எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள், சூப்பர் பேட்சு, மார்க் டெஸ்ட்டு, இந்த மாதிரி ரேஸில் கொடுக்கக்கூடிய இந்த 6 வகையான ஸ்ட்ராட்டஜியும் இந்த ப்ராக்டிஸ் வில்லேஜில் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நம்ம வீட்டில் உட்காந்து படிப்போம், ஒரு நாளைக்கு சரியாக படிக்க மாட்டோமா, இல்லை நைட்டு 6 மணிக்கு சந்தேகம் வருது, 7 மணிக்கு மேலே சந்தேகம் வருது, இல்லை நான் என்ன சுற்றி இருக்கக்கூடிய என்ன மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்கள் மத்தியில் நான் இருந்து படித்தேன்னா இன்னும் நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான இடம் தான் இந்த ப்ராக்டிஸ் வில்லேஜ். ஸோ அப்போ இந்த ப்ராக்டிஸ் வில்லேஜில் எப்படி நடக்க போகுது அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக இந்த 141 நாளில் பேசிக் கிளாஸு ஒரு 63 நாள் போக போகுது. இந்த 63 நாளில் நீங்கள் எழுதக்கூடிய டோட்டல் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 12,100, இன்க்ளூடிங் சண்டே எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த பிளானர் இருக்குது. எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் சூப்பர் பேட்ச் ஒரு 44 நாள் போகும்போது எழுதக்கூடிய கொஸ்டின் 14,700. இந்த பேசிக் கிளாஸில் வீக்லி டெஸ்ட்டு ஒரு 10 டெஸ்ட் இருக்குது. குமுலேட்டிவ் டெஸ்ட் ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் முடித்ததை சேர்த்து எழுதுவோம். அதுக்கு பேர் குமுலேட்டிவ் டெஸ்ட்டு ஒரு 9 டெஸ்ட் இருக்குது. அப்போ ஏறக்குறைய நீங்கள் பேசிக் கிளாஸ்லேயே நீங்கள் 9 தடவை அந்த சப்ஜெக்டை நீங்கள் ரிவிஷன் பண்ணித்தான் ஆகணும். அட்லீஸ்ட்டு அந்த சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய கொஸ்டினை கண்ணில் பார்த்து தான் ஆகணும். அது இல்லாமல் மார்க் டெஸ்ட்டு ஏறக்குறைய ஒரு 50 மார்க் டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 10,000 கேள்வி டோட்டலாக இந்த ப்ராக்டிஸ் வில்லேஜில் ஒட்டுமொத்தமாக நம்ம சால்வ் பண்ணக்கூடிய கேள்விகள் ஏறக்குறைய 37,000 கேள்விகள் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஏறக்குறைய ஒரு 4.5 மாதங்கள், 4 மாதம். இந்த 4 மாதத்துலேயே நம்மளால் 37,000 கொஸ்டின். அப்போ 37,000 கொஸ்டின் மட்டுமா ஸ்கூல் புக்கில் எடுத்துடலாமா, கொஞ்சம் வெளியிலையும் போய் எடுப்போம். டோட்டலாக 37,000 கேள்விகள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இதை தாண்டி டிஎன்பிசியில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சரி, இது எப்படி நடக்க போகுது. இப்போ பேசிக் கிளாஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கான டைம் இந்த போர்டில் சொல்லிக்கிறது தான் டைம். காலையில் 5:30 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் கிளாஸ் நடக்கும். திரும்ப 7லேருந்து 7:45 வரைக்கும் மேக்ஸோட சர்க்கிள் நடக்க போகுது. சாப்பிட்டுட்டு திரும்ப 9:15 டு 10:15 வரைக்கும் உங்களுக்கு என்ன நடக்கும்னா கிளாஸ் 2 நடக்கும். அதுக்கான சர்க்கிள் அடுத்த 2 மணி நேரம் நடக்க போகுது. சர்க்கிள் இங்கே என்ன நடத்துனாங்களோ அதோட ஒன்லைனர் கொடுத்து உங்களை படிக்க வச்சு அதுலேருந்து 50 கொஸ்டின் டெஸ்ட். அதுக்கப்புறம்
3வது கிளாஸ் 1:45லேருந்து 3:15 வரைக்கும், அதோட சர்க்கிள் 3:30லேருந்து 5:30 வரைக்கும் 2 மணி நேரம். திரும்ப 6 மணி ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட். 6 to 8 இந்த காலையிலேருந்து என்ன போச்சோ எல்லாத்தோட ரிவிஷனும் சாயந்தரம் 6 to 8 உங்களுக்கு நடக்கும். காலையிலேருந்து என்ன படிச்சிங்களோ எல்லாத்தோட ரிவிஷனும் என்ன நடக்கும். இது முடிஞ்சோடனே திரும்ப ஈவினிங் என்ன பண்ணுவோம், ஒரு 50 கொஸ்டின் டெஸ்ட் எழுதுவோம் 9 to 10. அப்போ ஒரு நாளைக்கு 3 செஷன் நமக்கு போகுது அப்படின்னா 150 கேள்விகள் ப்ராக்டிஸும், கடைசியாக ஃபுல் டே ரிவிஷன் வரும்போது ஒரு 50 கேள்வி. ஸோ 200 கேள்விகள் பேசிக் கிளாஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம், சால்வ் பண்ண போகிறோம். 200 கொஸ்டின். அப்போ எத்தனை மணிக்கு எந்திரி வர போகிறீங்க இன்ஸ்டியூட்டுக்கு? அவங்களோட ஹாஸ்டல்லேருந்து ப்ராக்டிஸ் வில்லேஜ் நடக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஹாலுக்கு 5:30 மணிக்கு ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அது முடிஞ்சோடனே ப்ராக்டிஸு, அது முடிஞ்சோடனே சாப்பிட போயிடுவீங்க, திரும்ப 9:15 வருவீங்க, திரும்ப ப்ராக்டிஸு, திரும்ப 1:45 வருவீங்க, திரும்ப ப்ராக்டிஸு, அப் டு 10 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இதில் கிளாஸ் எடுக்கிற நேரம் வெறும் 4:30 மணி நேரம். கிளாஸ் எடுக்கிற நேரம். நீங்கள் படிக்கிற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6:30 மணி நேரம் நீங்கள் படிக்க போகிறீங்க. அப்போ கிளாஸை விட நீங்கள் படிக்கக்கூடிய நேரம் அதிகம் இந்த இடத்துல பார்க்கும்போது. ஏன்னா நீங்கள் கிளாஸுங்கிறத தாண்டி நீங்கள் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ படிச்சிருக்கீங்க, அதுதான் முக்கியம். அப்போ நீங்கள் படிக்கக்கூடிய நேரம் 6:30 மணி நேரம். நீங்கள் படிக்கிற நேரம் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் வந்துடும். நீங்கள் டெஸ்ட் எல்லாம் போட்டிங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக 12 மணி நேரம். இதில் சாப்பாடு டைம் நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இது ஒவ்வொரு வாரமும் இப்படித்தான் நடக்கும். ஒவ்வொரு வாரத்தோட சனிக்கிழமை நம்ம பார்த்தோம்னா கடைசி செஷன் நம்ம போட மாட்டோம். அந்த கடைசி செஷனில் அந்த வாரம் ஃபுல்லாக என்ன நடந்துச்சோ அதோட ரிவிஷன் வந்து இருக்கும். நீங்கள் சனிக்கிழமை போகும்போது பாருங்கள், வீக்லி ரிவிஷன். அந்த வாரம் ஃபுல்லாக என்ன டாபிக் உங்களுக்கு நடத்துனாங்களோ அந்த டாப்பிக்கோட வீக்லி ரிவிஷன் நமக்கு போகும். திரும்ப சண்டே என்ன பண்ண போகிறோம், ரெஸ்ட் டே அப்படின்னு எல்லாருமே தமிழ்நாட்டில் ரெஸ்ட் எடுக்கும்போது ப்ராக்டிஸ் வில்லேஜில் இருக்கக்கூடிய நம்ம மாணவர்கள் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அதை அடுத்த நாள் சாயந்தரம் 3 மணி நேரமாக டெஸ்ட் எழுதுவாங்க, 200 கொஸ்டின்ஸ். அடுத்த நாள் மண்டேவோட சாயந்தரம். அப்போ வழக்கம் போல் சனிக்கிழமை சாயந்தரம் வீக்லி டெஸ்ட்டு, சண்டே ஃபுல் டே ரிவிஷன் பண்ணுவீங்க. திங்கட்கிழமை சாயந்தரம் 200 கேள்விகள் ஓஎம்ஆரில் டிஎன்பிசி தரத்தில் டெஸ்ட் வைப்போம். அப்போ ஏறக்குறைய இந்த பேசிக் கிளாஸு என்ன சப்ஜெக்டு, என்ன டாப்பிக்கு, எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒட்டுமொத்த ஒரு ஷெட்யூலு ஏறக்குறைய நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 63 நாள் பேசிக் கிளாஸ் வந்து நமக்கு போகுது. 63 டேஸ் பேசிக் கிளாஸ் மட்டுமே போகக்கூடிய நாட்கள் பார்த்தீங்கன்னா 63 நாட்கள் சண்டேவோடு சேர்த்து ஏறக்குறைய நம்ம ரிவிஷனு குமுலேட்டிவ் எல்லாத்தையும் சேர்த்து வச்சிரும். இதுக்கப்புறம் ஒரு 2 நாள் கேப் விடுறோம். காரணம் இது ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் டைரெக்டாக எங்கே நுழைய போகிறோம், இந்த முக்கியமான ப்ராக்டிஸ் செஷன் எல்லாருமே இதோடு முடிச்சிருவாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஸ்டியூட் போகிறீங்க, ஒரு இன்ஸ்டியூட் போயிட்டு பஸ்ஸு டைமு இல்லை ஒரு வேறு இடத்துலனா ஒரு ரூமில் எடுத்து தங்கியிருப்பீங்க. நம்மளை சுற்றி படிக்கிறவங்க இருப்பாங்க, வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், இல்லை வீட்டில் நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே உங்களை என்ன பண்ணுவாங்க, மென்டாஸ் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஏன் ப்ரிப்பேர் பண்ணல, ஏன் படிக்கல அப்படின்னு சொல்லி வாட்ச் பண்ணிட்டே இருப்போம். அடுத்து எக்ஸ்ட்ரீம் சர்க்கிள் சூப்பர் பேட்ச் பாருங்கள். காலையில் 6th இயல் 1 தமிழ், அதோட மெட்டீரியல், அதுலேருந்து 100 கொஸ்டின் டெஸ்ட். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் படிக்க வச்சு திரும்ப 6th இயல் 2 1.5 மணி நேரம் படிக்க போகிறீங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் படிப்பீங்க. ஏன்னா ஏறக்குறைய நமக்கு பாருங்கள் ஒரு 2 ஒரு 1.5 3.5 மணி நேரம், 3 மணி நேரம் படிப்பீங்க, 1/2 மணி நேரம் டெஸ்ட் எழுதுவீங்க. 3 மணி நேரம் படிப்பீங்க, 1/2 மணி நேரம் டெஸ்ட் எழுதுவீங்க. அப்போ தமிழ் 6வதுல மட்டுமே 6வதோட ஃபஸ்ட்டு டேர்மில் 400 கொஸ்டின் தமிழில், செகண்ட் டேர்மில் 400 கொஸ்டின். திரும்ப பாருங்கள் 2வது நாள் 67வது நாள் ஜிஎஸ் யூனிட் 8க்குள்ளே நுழையிறோம். காலையில் ஒரு டாப்பிக்கு 100 கொஸ்டின். அடுத்த ஒரு 3 ஹவர்ஸ் ஒரு டாப்பிக்கு 100 கொஸ்டின். அப்புறம் 3 ஹவர்ஸ் ஒரு டாப்பிக்கு 100 கொஸ்டின். அப்புறம் கடைசி நமக்கு என்ன பண்ண போகிறோம், ஒட்டு மொத்தமாக இந்த 2 நாளும் ரிவிஷன் பண்ண போகிறோம். அப்போ என்னன்னா ஒவ்வொரு 2 நாளைக்கு ஒரு தடவை ரிவிஷன், ஒவ்வொரு 2 நாளைக்கு ஒரு தடவை ரிவிஷன், ஒவ்வொரு 6 நாளைக்கு ஒரு தடவை ஃபுல் ரிவிஷன். ஃபுல் ரிவிஷனா இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாமே ஒவ்வொரு 6 நாளுக்கு ஒரு தடவை என்ன பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் எப்படி போட்டிருக்கேன் பாருங்கள். 66 67 ரிவிஷன், 68 69 ரிவிஷன், அதுலேருந்து 100 கொஸ்டின், அப் டு 71 வரைக்கும் ஒரே ரிவிஷன். திரும்ப கீழே பாருங்கள் அப் டு வரைக்கும் நான் போட்டிருக்கேன். 74 75 அப் டு 77 வரைக்கும். அப்போ என்னன்னா ஒவ்வொரு 2 நாளைக்கு ஒரு தடவை ரிவிஷனு, ஒவ்வொரு 6 நாளைக்கு ஒரு தடவை ஒட்டுமொத்த ரிவிஷன்.
ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், தமிழ் அட்லீஸ்ட்டு 2100 கேள்வி ஸ்கூல் புக்லேருந்து நம்ம போகிறோம். இது எல்லாமே ஸ்கூல் புக்கோட டேட்டாஸ் தான். ஏறக்குறைய 44 நாள் வந்து இது போகும். 107 நாள் போக போகுது. இது நம்ம பிரிச்சிருவோம். 10th இயல் அப்படிங்கிறது 10th இயல் என்னென்ன டாபிக் நம்ம பிரித்து கொடுத்துருவோம். 10th இயல் இல்லைனாலும் இங்கே டாபிக் என்னன்னு உங்களுக்கு மென்ஷன் பண்ணி உள்ளே வரும்போதே உங்கள் கையில் இதை நாங்கள் கொடுக்க போகிறோம். ஏறக்குறைய 107 நாள் அப்படின்னு முடியும் பொழுது ஒட்டுமொத்தமாக நம்ம ஒரு 20 தடவை ஒரு சப்ஜெக்டை ரிவிஷன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் என்ன வேணும், டைரெக்டாக மார்க் டெஸ்ட்டு. ஒரு நாளைக்கு 2 மார்க் டெஸ்ட் போவோம். காலையில் கிட்டத்தட்ட ஒரு 6 to 9 திரும்ப படிக்க போகிறோம். திரும்ப சாயந்தரம் 5 to 8 திரும்ப போய் படிக்க போகிறோம். காலையில் 6 to 9 ஒரு மார்க் டெஸ்ட்டுக்கும் இன்னொரு மார்க் டெஸ்ட்டுக்கும் 6 மணி நேரம் உங்களுக்கு கேப் கொடுப்போம். சரிங்களா? அந்த டைம் நீங்கள் ரிவிஷன் பண்ணுறது, ரிவிஷன்லாம் நீ பண்ணவே தேவையில்லை. ஆல்ரெடி எல்லாத்தையும் மண்டையில் சிப்பு மாதிரி ஏற்றிருப்பீங்க. ஏன்னா 20 தடவை ரிவிஷன் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா 2 நாளைக்கு ஒரு ரிவிஷன், 6 நாளைக்கு ஒரு தடவை ஃபுல் ரிவிஷன், சூப்பர் பேட்ச், எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குல்ல, அங்கே வாரத்தில் சனிக்கிழமை வார ரிவிஷன், சண்டே ஃபுல் ரிவிஷன். ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது ஏறக்குறைய நம்ம ஒரு 37,000 கேள்விகள் சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா வரக்கூடிய குரூப் 4ஓ குரூப் 2ஓ குரூப் 1ஓ ஃபஸ்ட் அட்டம்ப்டை நீங்கள் அடிச்சிடலாம். ஸோ இந்த பிளானர் எனக்கு வீட்டுக்கு கூட வேணும் சார், நான் வீட்டில் கூட போட்டு ஒட்டி வச்சுக்கிறேன், தாராளமாக வச்சுங்க. ஸோ அப்போ இந்த பிளானர் ப்ராக்டிஸ் வில்லேஜுக்கானது, இல்லை சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த பிளானரை நீங்கள் வீட்டில் கூட ஃபாலோ பண்ணால் பாஸ் பண்ண முடியும், ஃபாலோ பண்ணால். ஆனால் இங்கே ஃபாலோ பண்ண வைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க. நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்க, எதில் வீக்காக இருக்கீங்க, எதில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு சொல்கிறதுக்காக. சரியா? இந்த பிளானர் வேணும் அப்படின்னா கீழே ஒரு லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணீங்க, நாங்களே உங்களோட வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சிடும். ஸோ அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது இந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ். ஸோ ஒரு 12 மணி நேரம் தொடர்ச்சியாக ஒரு 4 மாதம் படித்து வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு நம்ம நுழைய போகிறோம். சரியா? இது நம்மளோட ப்ராக்டிஸ் வில்லேஜோட பிளானு. சேம் டைம் உங்களோட நீங்களும் வீட்டை ப்ராக்டிஸ் வில்லேஜாக மாற்றிங்க. நீங்கள் வெளியில் போய் தங்கி ஒரு இடத்துல படிக்கும் பொழுது ஹாஸ்டல் ரெண்ட் இருக்குது, ஃபுட்டு இருக்குது, நடந்து இன்ஸ்டியூட் வரணும், தேவையில்லாமல் இருப்போம். ஆனால் அது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கக்கூடியதான் ப்ராக்டிஸ் வில்லேஜ். 100% ரிசல்ட்டோட ரெஸ்பான்ஸ். சரியா? ஸோ சூப்பர், தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வரக்கூடிய புத்தாண்டு எப்பயுமே மிகப்பெரிய அளவில் வெற்றியை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பிளானர் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ ஒரு பிளானர் வந்திருக்கு, நாங்களும் நிறையா பிளான் கொடுத்துருக்கோம். ஏதாவது ஒரு பிளானை ஃபாலோ பண்ணி எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் நமக்கான கதவு திறக்கும். அந்த கதவு உங்களை வெற்றியை நோக்கி கொண்டு போகும். டிஎன்பிசிக்கு முன்னாடி ஒரு சுவர் இருக்குது, அந்த சுவரில் நானும் ஃபோட்டோ எடுப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணி உங்களோட ப்ரிப்பரேஷன் ஆரம்பிங்க. ரேஸும் சரி, ரேஸோட யூடியூபும் சரி, எந்த இன்ஸ்டியூட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கட்டாயம் ஹெல்ப்பாக நிற்பாங்க. சரியா? தேங்க்யூ ஸோ மச்.